திருமணம் அப்படின்னாலே ஒவ்வொரு ஆணுக்கும் சரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷமான தருணம். அந்த தருணத்தை அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொண்டாடுவாங்க. குறிப்பாக செலிப்ரிட்டி அப்படின்னு வந்துட்டா அவங்களோட கொண்டாட்டம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொண்டாட்டத்தில் அவங்க ஃபேன்ஸும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இங்கே ஒரு செலிப்ரிட்டியோட திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா மச்சான் மச்சான்னு சொல்லி நிறையா பசங்களை கிறுக்காக்கினவங்க தான் நமிதாவுக்கு நவம்பர் 24 மேரேஜ் ஆக போகுது. அதை பற்றி ரைஸா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நமிதாவுக்கு கணவராக வரப்போகும் வீரா யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் மியா அப்படின்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டிசம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் தான் நமிதாவும் சோனியா அகர்வாலும் வீரா கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நமிதா அவங்களோட கல்யாண சாப்பாடை நவம்பர் 24 போட போகிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு டேரக்டர் கல்யாண சாப்பாடு போட்டிருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தோன்னா சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் ஆகிய படங்களுடைய டேரக்டர் நலன் குமாரசாமி. இவருடைய திருமணம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. இந்த திருமணத்தில் விஜய் சேதுபதி, சமுத்திரகனி, சாந்தனு பாக்யராஜ், கருணாகரன், மெடோனா செபஸ்டின், பார்த்திபன் இப்படி பல செலிபிரிட்டிஸ் நேரில் கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இனிதே நடக்கவிருக்கும் நமிதா அவர்களுடைய திருமணத்திற்கும் இனிதே நிறைவேறி இருக்கும் நலன் குமாரசாமி அவர்களுடைய திருமணத்திற்காகவும் யூத் சென்ட்ரல் தமிழ் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் யூத் சென்ட்ரல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.